நம்முடைய வாழ்க்கையிலேயே 3 வகையான மனிதர்களை பார்க்கலாம். ஒன்று அறிந்து கொண்டவர்கள், இரண்டாவது அறியாதவர்கள், மூன்றாவது அறிந்தும் அறியாமல் இருக்கின்றவர்கள். முதல் 2 வகையான மனிதர்களை சமாளிப்பது மிகவும் எளிது. அறிந்து கொண்டவர்களுக்கு நாம் எதையும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. அறியாதவர்களுக்கு நாம் தெளிவான முறையில் சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆனால் 3வது வகையான மனிதர்கள் அறிந்தும் அறியாமல் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு நாம் எவ்வளவுதான் சொல்லிக் கொடுத்தாலும் எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இன்றைய நாள் நற்செய்தியிலேயே சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்கின்றனர், எப்படி எலியா முன்பாக வர வேண்டும் என்று இறைவாக்குனர் கூறுகிறார் என்று கேட்கின்றார்கள். அதற்கு இயேசு கூறுகின்றார், எலியா ஏற்கனவே வந்து விட்டார், ஆனால் மக்கள் அவரை கண்டுணரவில்லை என்று குறிப்பிடுகின்றார். அதாவது எலியா என்று குறிப்பிடுவது திருமுழுக்கு யோவானை. திருமுழுக்கு யோவான் ஏற்கனவே வந்து கடவுளுடைய அந்த பணியை செயல்படுத்தி விட்டார், ஆனால் மக்கள் அவரை கண்டுணரவில்லை என்று குறிப்பிடுகின்றார். ஏன் மக்கள் அறிந்தும் அறியாமல் இருக்கிறார்கள் என்றால் 2 முக்கியமான காரணங்களை கூறலாம். ஒன்று, எதிர்பார்ப்புகள். நம்முடைய வாழ்க்கையிலேயே அனைவருக்குமே எதிர்பார்ப்புகள் இருக்கும். நம்முடைய எதிர்பார்ப்பின்படி அனைத்துமே நடைபெற வேண்டும் என்று நாம் விரும்புவோம். அந்த எதிர்பார்ப்பின்படி நடைபெறாமல் வேறு வழியில் நடைபெற்றால் கூட அதை நாம் அறிந்திருந்தும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கும். நம்முடைய எதிர்பார்ப்புகள் எவ்வாறாக இருக்கிறது என்றால், கடவுள் இவ்வாறாகத்தான் இருக்க வேண்டும், கடவுள் இவ்வாறாக செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு வாழ்கின்றோம். ஆனால் கடவுள் வெவ்வேறு வழியில் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது நல்லது நிகழ்த்தினால் அதை நாம் அறிந்தும் அறியாமல் இருக்கின்றோம், அதை புரிந்து கொள்ள மாட்டோம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். 2வது காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால், நாம் ஏதாவது ஒன்றை மனதிலேயே குறித்து வைத்திருப்போம். இதன்படித்தான் நடைபெற வேண்டும், இதன்படித்தான் செயல்பட வேண்டும் என்று குறித்து வைத்திருப்போம். ஆனால் அந்த குறிப்புகளுக்கு எதிராக நடைபெறுகின்ற பொழுது அதை நாம் அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் நாம் ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம். அதிலிருந்து வெளியே வருவதற்கும் மிகவும் கடினம். அதைத்தான் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று குறிப்பிடுகின்றார். எலியா ஏற்கனவே வந்துவிட்டார், அவர் மானிட மகனுடைய வருகைக்காக அனைத்தையுமே ஏற்படுத்தி விட்டார், ஆனால் மக்கள் அவரை அறிந்திருந்தும் அறியாமல் இருக்கின்றார்கள், அவரை கண்டுணரவில்லை என்று குறிப்பிடுகின்றார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் நிறைய எதிர்பார்ப்புகளோடும் ஏதாவது ஒன்றை மனதிலே குறித்து வைத்து நாம் வாழ்ந்து வருகின்றோம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே வெவ்வேறு வழிகளில் வந்து நமக்கான நல்ல ஒரு வழியை ஏற்படுத்துகின்றார். நாம் அதை அறிந்திருந்தும் அதை ஏற்றுக்கொள்ள தவறுகின்றோம். இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கூறுகின்றார், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையுமே மாற்றிவிட்டு, நீங்கள் எதையெல்லாம் மனதிலே குறித்து வைத்தீர்களோ அதையெல்லாம் மாற்றிவிட்டு ஆண்டவர் காட்டுகின்ற வழியிலே நடக்க அழைப்பு விடுக்கின்றார். எனவே இந்த வாரத்திற்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.